அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏண்டா நேத்து என்னை ஏமாத்த பார்த்தவன் யாருடா? என்னது வெளியில் ஒரே சத்தமாக கேட்குது, எட்டி பார்ப்போம். தலைவரே, நேத்து நம்மளை ஏமாத்த பார்த்தது அதோ அவன்தான். அது இவன்தானா? இன்னைக்கு என்னன்னு கேட்டுருவோம். என்னது காலையில் காட்டியுமே 4 அல்லக்கைங்களோட நம்ம முன்னாடி வந்து நின்று பந்தா கட்டிக்கிட்டு இருக்கான். ம் பணக்கட்டை வேற பையிலேருந்து எடுக்கிறான். அடடா, அதை என்றானே. டேய், இதில் எத்தனை 50 இருக்கு தெரியுமா? தலை, நீங்கள் கணக்கில் மலை, நீங்களே சொல்லுங்க தலை. 150 இருக்குடா. அம்புட்டையும் சேர்த்தா எம்புட்டுன்னு தெரியுமா? அதையும் நீங்களே சொல்லுங்க தலை. 5000டா. என்னது நம்மளை பார்த்து 5000ன்றான்? உனக்கு பணத்தை ஏலம் விட வேற இடமே கிடைக்கலையா? பணத்தை எண்ணுறதுக்கும் ஏலம் விடுறதுக்கும் வித்தியாசம் தெரியாத நீ நேற்று மப்பில் இருந்த என்ன கணக்கு தெரியாதுன்னு ஏமாத்த பார்த்துருக்குற. நேற்று விஷயத்தை இன்னைக்கு ஏன் வந்து பேசுகிற? இப்போதான் என் ஆளுங்க உன்னை கண்டுபிடிச்சாங்க. போனா போகுது, மப்பில் இருக்கியே, ஏமாந்துடுவியேன்னு பாவப்பட்டு உனக்கு உதவி பண்ணினதுக்கு காலங்காத்தால் அல்லக்கைங்களை கூட்டிகிட்டு வந்து என்னைவே மிரட்டுறியா? என்னது, இவங்கெல்லாம் அல்லக்கைங்களா? ஆமாண்டா, நேற்று உன் காசு லாஸ் ஆகாமல் கணக்கு போட்டு உன்னை தப்பிக்க வச்சது தப்புங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது. நான் யார் தெரியுமில்ல? எல்லா கணக்கையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கேன். அப்பேற்பட்ட எனக்கு நீ கணக்கு போட்டு சொல்கிறியா? ஏண்டா சொல்லுங்களேண்டா, கம்முன்னு நிற்கிறீங்க. எங்கள் தலை கணக்கில் புலி தெரியுமா? அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. எங்கள் தலையை காப்பாற்றினேன்னு கப்ஸா விட்றியா? இப்போ என்ன நடந்துச்சுன்னு இங்கே வந்து இந்த குதி குதிக்கிற? கணக்கில் நீ என்னை விட புலினா என்கிட்ட ஒரு கணக்கு கேட்டு பாரு. ஜெயிச்சிட்டா இந்த 5000 ரூபாய் உனக்கு கொடுத்துட்டு போயிடுறேன். காலையிலேயே 5000 ரூபாய் வருமானம் வீடு தேடி வருது, விட்டுறக்கூடாது. இப்போ ஏன் இங்கே வந்து நெஞ்சு நிமித்துற? என்னமோ எனக்கு கணக்கு போட்டதே தப்புன்னு சொன்னேன், அதுதான். சந்தேகமே இல்லை, இன்னைக்கு நமக்கு வருமானம் தான். என்னது ஒரு சைஸாக லுக்கு வர்ற? இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கணக்கு கேட்க சொன்னா ஜோசியம் சொல்கிற. நான் சொல்கிற ஜோசியம் கண்டிப்பாக பளிச்சிடும். என்னது பளிச்சிடுமா? பாடுறா, திடீர்னு ஜோசியம் சொல்கிறான். அப்போனா இவனுக்கு கணக்கில் கேள்வி கேட்க தெரியலன்னு அர்த்தம். தெரியலண்ணா போயிட்டே இருக்கணும். போ போ, நிற்காத. ஆஹா, தலைண்ணா தலை தான். கணக்கில் நம்மளை மிஞ்ச இன்னொருத்தன் பிறந்து தாண்டா வரணும். நீ சொல்கிற இன்னொருத்தன் பிறந்து ரொம்ப வருஷமாச்சு. யாரு? நானே தான். அப்போ ஏதாச்சும் ஒரு கணக்கு கேளு. 10ஓட 5 சேர்த்தா எவ்வளவு? ஏப்பா, எல்கேஜி கணக்கெல்லாம் என்கிட்ட கேட்டு அசிங்கப்படுத்தாத. வேறு ஏதாவது நல்ல வெயிட்டான கணக்காக இருந்தால் கேளு. 10ல் 5 போகுமா? ஏப்பா, சின்ன குழந்தைக்கு கூட தெரியுமே போகுன்னு. நான் சின்ன குழந்தைய கேட்கல, இந்த பெரிய குழந்தைய கேட்டேன். 10ல் 5 போகுமா போகாதங்கிறத என் சிஷ்யனே சொல்லுவான். உன்கிட்ட கேட்டா நீ சொல்கிறா வெண்ணை, அவன் என்ன பெரிய ஆளா? என்னது வெண்ணையா? ஆமாண்டா, பட்டர். சரி விடு, நானே சொல்கிறேன். 10ல் 5 போகும் போகும் போகும். 10ல் 5 போச்சா இல்லையாங்கிறத அடுத்த பதிவில் கேளுங்க. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.